வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளுக்கு பிரதமர் இன்று முதல் பயணம். எல்பிஜி தொடர்பாக 2 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தகவல். நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடத்தப்படும். தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. தங்களை நீக்க இபிஎஸ்க்கு அதிகாரம் இல்லை என்று எஸ்பி வேலுமணி காட்டம். பேச்சுவார்த்தைக்கு தயாராக உள்ளதாகவும் அழைப்பு. குதிரை பேரம் நடந்ததாக கூறப்படுவதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். பிரேமலதா வலியுறுத்தல். தங்கம் விலை இன்று திடீரென்று சரிந்தது. சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அமீரகம் உள்ளிட்ட நாடுகளுக்கு பிரதமர் இன்று முதல் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். 5 நாட்கள் அவர் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகம் செல்லும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் ஷேக் முகமது பின் சயத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேற்காசிய போர் குறித்து அவர்கள் பேசவுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பயணத்தின்போது எல்பிஜி தொடர்பாக 2 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. இதனைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இத்தாலி நாடுகளுக்கும் பிரதமர் செல்கிறார். நாடு முழுவதும் நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. ஹால் டிக்கெட், தேர்வு வழிகாட்டுதல் உள்ளிட்ட விவரங்கள் அதிகாரப்பூர்வ இணையத்தில் வெளியிடப்படும் என்று தெரிகிறது. மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிவால் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இபிஎஸ் அழைத்தால் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக எஸ்பி வேலுமணி தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ்ஸின் பரப்புரை மற்றும் உழைப்பை எந்த இடத்திலும் மறுத்து பேசவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் இபிஎஸ் தான் மட்டுமே எல்லா நிலையில் தனித்து செயல்படுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் எஸ்பி வேலுமணி கூறியிருக்கிறார். அதேவேளையில் தங்களை நீக்க இபிஎஸ்க்கு அதிகாரம் இல்லை என்றும் எஸ்பி வேலுமணி குறிப்பிட்டிருக்கிறார். அதிமுக கொறடாவின் நியமனத்தை பொதுச் செயலாளர் என்ற முறையில் இபிஎஸ்கே ஆதாரம் இருப்பதாக விசிகாவின் ரவிக்குமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அதிமுக எம்எல்ஏக்களை அமைச்சரவையில் விஜய் சேர்க்க விரும்பினால் முறையாக தாவேகாவில் இணைந்து இடைத்தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகே அமைச்சர் பதவி வழங்க முடியும் என்றும் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் குதிரை பேரம் நடைபெறவில்லை என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துமாறு முதலமைச்சர் விஜயை பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக கூட்டணி கட்சியினர் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தால் குதிரை பேரம் நடைபெறவில்லை என்றும் அதேபோல அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்தவர்களும் வெளியிலிருந்தே ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜயை பார்க்க சென்றது யார் என்று கூற வேண்டும் என்றும் பிரேமலதா வலியுறுத்தியுள்ளார்.